ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என கண்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரோடு கூட பேசி நமக்கு நிறைவானதை தந்து நேர்த்தியாய் நம்மை நடத்துவாராக. வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது அநேக சம்பவங்கள் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் காணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சம்பவங்களை நாம் நினைக்கும் போது தேவன் செய்த நன்மைகள், தேவன் நம்மை தப்புவித்த விதங்கள் ஒவ்வொன்றை நினைத்து பார்த்து தேவனை துதிக்க வேண்டியதாக இருக்கின்றன. சரி, நினைத்து பார்த்திராத என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நினைத்து பார்த்திராத காரியம், பல நேரங்களிலே சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை பிரதர், இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை, இந்த தடை வரும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை, இப்படி இவ்வளவு பெரியதான வேதனை எனக்கு வரும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. என்னோடு கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் எனக்கு எதிராக எழும்புவார்கள் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை, நினைத்து பார்க்கவே இல்லை, நினைத்து பார்க்கவே இல்லை என்று எண்ணற்ற காரியங்களை குறித்து உலகிலே பேசப்படுகிறது நாம் கேட்டிருக்கிறோம். சரி, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்த்திராத சில காரியங்கள் நிகழும் போது நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நினைத்து பார்த்திராத காரியங்கள் நிகழும் போது தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நாம் நினைப்பதற்கு முன்பாக நமக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்து நம்முடைய சிந்தனைகளை அறிகிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் தேவன் திட்டமிட்டு அற்புதமாக நடத்துகிறார். ஒரு பக்கம் சரி, நினைத்து பார்த்திராத காரியங்களின் வழியாக கடந்து செல்கிற சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய அடியவர்களாகிய சீசரிடத்தில் நிகழ்ந்த ஒரு காரியம்தான். தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையின்படியாக அவர்களுடைய பயணங்கள் தொடங்கப்பட்டன. அக்கறைக்கு போகும்படியாக அகிலத்தையும் படைத்த ராஜா இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அக்கறைக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி அவர் மலையின் மேல் ஜெபிக்க சென்றார் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகின்றன. இதை கேட்ட சீடர்கள் உற்சாகத்தோடு அக்கறைக்கு போக புறப்பட்ட போது மகிழ்ச்சியோடு ஆனந்த சந்தோஷத்தோடு அவருடைய பயணங்கள் அமைந்திருக்கும். அந்த நேரத்தில் நடு கடல் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் சென்றடைந்தவுடன் அவர்கள் நினைத்து பார்த்திராத ஒரு காற்று. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார்கள், இப்படி ஒரு காரியம் நமக்கு நிகழும் என்று சொல்லி. நினைத்து பார்த்திராத ஒரு எதிர்காற்று அவருடைய படகுகளை தடுத்து நிறுத்தியது. படகானது அலைகளினால் அலைவுபட்டது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த எதிர்காற்றுக்கு நடுவில் என்ன செய்ய என்று ஒருவரோடு ஒருவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயும் தப்பி பிழைக்க முடியாது. தப்பி பிழைக்க முடியாத ஒரு இக்கட்டான இடத்தில்தான் இயேசுவின் அடியவர்களாகிய சீசர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நினைத்திருக்க கூடும், இந்த மகாபெரிய சமுத்திரத்தில் எத்தனையோ முறை பயணித்து இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழில் சம்பந்தமாக அநேக காரியங்கள் நிகழ்ந்திருக்கும். ஆனாலும் இப்பொழுது அவர்களை சிறுமைப்படுத்தும்படியாக, அவர்களுக்கு துயர அலைகளை ஏற்படுத்தும்படியாக காற்று வளைந்து கொண்டிருக்கிறது, கொடுங்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, அலைகள் ஒரு பக்கம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. நினைத்து பார்த்திராத இந்த காரியத்திற்கு நடுவில் என்ன செய்ய என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே,
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படித்தான். ஐயா, நாங்க சந்தோஷமாய் தொடங்கப்பட்டது நிறைவாய் இருக்கும் என்று நினைத்தேன், மேன்மைதான் பிறக்கும் என்று நினைத்தேன், ஆச்சரியம் வரும் என்று நினைத்தேன், தேவனுடைய அதிசயம் வெளிப்படும் என்று நினைத்தேன். ஆனால் துயரமான ஒரு அலையில் சிக்கிக்கொண்டு தப்பி பிழைக்க முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். பல நேரங்களில் நாம் நினைத்து பார்த்திராத காரியங்கள் நிகழும் போது சத்துரு என்ன சொல்லுவான்? ஏன் உனக்கு இது நிகழ்ந்தது, எதற்காக இது நடந்தது என்று பலவாறு காரியங்கள் நம் முன் தோன்றத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் நமக்கு ஒரு தேவன் உண்டு, அந்த தேவனுடைய செயலுக்காக அவருடைய முகத்தை நோக்கி நான் பார்ப்பேன் என்று சொல்லி உறுதியாகவும் உற்சாகமாகவும் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிகழ்ந்தது என்ன? எதிர்காற்று ஒரு பக்கம், படகு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நேரிட்ட சோகத்து நிமித்தமாக இரவு நேரங்கள் வரும்போது ஒரு தத்தளிப்பு, ஒரு கலக்கம், ஒரு அமைதலே இல்லை. ஜெபிக்க போக வேண்டும் என்று நினைத்தால் அங்கே போய் உட்கார்ந்து இதன் காரியங்களையே நினைத்து நினைத்து நீங்கள் அழுகிறீர்கள். துயரத்திற்கு மேல் துயரம், ஏன் எனக்கு இப்படி நிகழ்ந்தது என்று எண்ணற்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே உங்களுடைய இருதயத்தில் ஒரு காயம், ஒரு தழும்பாக மாறிவிட்டது. இனி நான் தப்பி பிழைக்க முடியுமா என்று சொல்லி உங்கள் மனதில் இருக்கிற அங்கலாய்ப்பை ஆண்டவராகிய தேவன் அறிந்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஒரே ஒரு தீர்மானம், ஏன் இந்த காரியங்கள் நடந்தது என்று கேட்காமல் எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என கண்மானவர்களே, கொந்தளிப்புகளும் கடும் காற்றுகளும் தேவ பிள்ளைகளுக்கு புதிதல்ல. உலகம் தோன்றின நாளிலிருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எண்ணற்ற துயரங்களுக்கு நடுவில், கொந்தளிப்புகளுக்கு நடுவில், பெரும் காற்றுக்கு நடுவில் பயணம் செய்திருக்கிறார்கள். அவருடைய பயணங்களை எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் கூடவே இருந்திருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் புயல் இல்லாமல் இருந்ததா? சொல்லுங்கள். மோசேயினுடைய பயணத்தில் புயல் இல்லாமல் இருந்ததா? யோசித்து பாருங்கள். எல்லா புயலையும் அதட்டி நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். இன்றும் கூட ஏதோ ஒரு காற்று, ஏதோ ஒரு காரியம், நினைத்து பார்த்திராத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டது நிமித்தமாக மிகுந்த வேதனைக்கு நடுவில் தள்ளாடுகிற ஒரு கால்களை போல ஒன்றுமே செய்ய முடியாது பிரதர் என்று சொல்லி சோகத்திற்கு நடுவில் இருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்கு ஒரு நேசர் உண்டு, அவன் நினைத்து பார்த்திராத நேரத்தில் நிச்சயம் வெளிப்படுவான். அன்றைய நாட்களில் சீசர்கள் நினைத்து பார்த்திராத ஒரு காரியத்தை கண்டார்கள். இரண்டாவது, வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மத்தேயின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். இப்பொழுது ஒரு காரியம் நிகழ்கின்றன. உலகம் தோன்றின நாளிலிருந்து இப்படிப்பட்டதான ஒரு அதிசயத்தை ஒருவரும் ஒரு நாளும் கேட்டதே இல்லை, கண்டதே இல்லை. இப்பொழுதுதான் சீசர்கள் முதல் முறையாக அகிலத்தையும் படைத்த, மக்களுக்காக ஜீவனையை கொடுத்த நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் கடந்து வருகிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள். சீசர்கள் இரண்டாவது நினைத்து பார்த்திராத காரியம் நடக்கின்றன. நினைத்து பார்த்திராத இரண்டாவது காரியம், இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் கடந்து வருவார் என்று அவர்கள் நினைத்திருக்க முடியாது. இப்படிப்பட்டதான அற்புதங்களை அவர்கள் பார்த்ததும் கிடையாது.
உலகிலே இதற்கு முன்பாக நடந்ததும் இல்லை. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைத்து பார்த்திராத தேவனுடைய அதிசய வல்லமையை இனி வருகிற நாட்களிலே காணப்போகிறீர்கள். ஏதோ ஒரு காரியம் நினைத்து பார்த்திராதது உங்களுக்கு நடந்திருக்கும் என்று சொன்னால், நினைத்து பார்த்திராத ஒரு அதிசயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நினைத்து பார்த்திராத ஒரு அதிசயம். சரி, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நீங்க தேவனுடைய செயல் என்னுடைய குடும்பத்தில் இப்படி வெளிப்படும் நீங்க நினைத்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதைத்தான் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியத்தில் நினைத்து பார்த்திராத ஒரு அதிசய வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, தோற்கடிக்கப்பட்ட ஜனம் நாம் அல்ல. காற்றுகளுக்கு நடுவிலும் கொந்தளிப்புகளுக்கு நடுவிலும் அதிசயங்களை செய்கிற ஒரு தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். 4ஆம் ஜாமத்தின் மேல் வருவார் என்று சீசர்கள் நிச்சயம் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். நிச்சயம் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், ஆரம்ப ஊழியர்களே, நீங்கள் நினைத்து பார்த்திராத ஒரு காரியத்தை தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்க போகிறார். உங்களுடைய கண்களானது தேவனுடைய மகிமையான செயலை காணும். ஆச்சரியமான உங்கள் காதுகளிலே நற்செய்தி தொனிக்கும். இருண்டு போன நேரம், புயல் அடிக்கிற ஒரு நேரம், எல்லாம் முடிய போகிறது போல் இருக்கு பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வருமா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 4ஆம் ஜாமம் இயேசு கடலின் மேல் வந்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! உங்கள் வாழ்வில் துயர நேரத்தில் உங்களை விட்டுவிட்டு விலகி செல்கிற தெய்வமா? இல்லை. அதற்கு பதிலாக துணையாக நின்று ஆற்றி தேற்றி அக்கறைக்கு அழைத்து சென்று அதிசய தேவன் ஒருவர் உண்டு என்பதை உங்களோடு கூட இருந்து விளங்க பண்ணுவதற்காக தான் தேவன் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனதில் இருக்கிறதான ஒரு எண்ணம் எழட்டும். நிச்சயம் என் காரியத்திற்கு என் ஆண்டவர் வருவார். என்னுடைய ஊழிய நாட்களிலெல்லாம் இப்படித்தான் என்ன நடக்க போகிறது என்று எனக்கே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் நான் நினைத்து பார்த்திராத ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் செய்து கொண்டே வருகிறார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நினைத்து பார்த்திராத பிரச்சனைகள் வருகிறது, நினைத்து பார்த்திராத விடுதலையும் வருகிறது. அதைத்தான் இங்கே சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். சீசர்கள் இயேசு கிறிஸ்து வருகிறதை கண்டார்கள். அவர்களுடைய மனதிலே ஒரு பெரிய சமுத்திரத்திலே நடந்து வருகிற காட்சிகளை பார்க்கிறார்கள். அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது, பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு செய்தி. அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த கடலில் நமக்காக ஆறுதல் சொல்லுவதற்கோ நம்மை தப்புவிப்பதற்கோ யாரும் வரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் நினைத்து பார்த்திராத அகிலத்தையும் படைத்த எம்பெருமானாகிய இயேசு கடலின் மேல் கடந்து வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நண்பர்கள் சில நேரங்கள் வரமாட்டார்கள், உறவினர்கள் சில நேரங்களில் வரமாட்டார்கள். நமக்கு நேரிடுகிற சூழ்நிலையை கண்டு உலகம் விலகி போகும். ஆனால் உலகமே உன்னை கைவிட்டாலும் இயேசுவுடைய கரம் உங்களை தேடி வரும், நாடி வரும், தப்புவிக்கும், கனப்படுத்தும், உயர்த்தும். நிச்சயமாய் நல்ல முடிவுகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கைகளை தட்டி என்னோடு கூட இணைந்து தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூப்ல இதை கவனிக்கும் போது தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஆம், இன்றைக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. சீசருடைய மனதில் நினைத்து பார்த்திராத காரியத்தை காண்கிறார்கள். இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன் கடலின் மேல் வருகிற அந்த காட்சிகளை கண்டபோது அவருடைய மனதிலே இருந்த பயங்கள் விலகுகிறது. ஒரு மகிமையான சந்தோஷம்
அவர்களுடைய படகை வளைய தொடங்கிவிட்டது, சுற்றி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நினைத்து பார்த்திராத ஏதோ ஒன்று நடந்தது நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை சில நெருக்க நினைக்கிறார்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறிக்க நினைக்கிறார்கள், ஒடுக்க நினைக்கிறார்கள், மிரட்ட நினைக்கிறார்கள். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஒரு பாதுகாப்பின் வளையம் 4ஆம் ஜாமத்தில் அன்றைக்கு கடந்து வந்ததை போல் இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் இப்பொழுது கடந்து வருகிறது. எந்த இடத்திலிருந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. நம்பிக்கையோடு கைகளை தட்டி, என்ன ஒரு பாதுகாப்பின் வல்லமை தப்புவிக்கும்படியாக கடந்து வந்துவிட்டது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக களி கூறுங்கள். பிரியமானவர்களே, நினைத்து பார்த்திராத பெருங்காற்று, அவர்கள் நினைத்து பார்த்திராத 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடந்து வந்த காட்சி. மூன்றாவது, அவர்கள் நினைத்து பார்த்திராத ஒரு காரியம் வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மத்தேயின் புத்தகம் 14:28-29 சற்றே நீங்கள் கவனியுங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு இப்பொழுது நினைத்து பார்த்திராத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. காற்று ஒரு பக்கம் அடித்துக் கொண்டிருக்கிறது, கடல் ஒரு பக்கம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. தப்பி பிழைக்க முடியாத நேரத்தில் இப்பொழுது ஒரு கட்டளை, பேதுருவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார், இயேசு ராஜா, நீரே ஆனால் நான் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வருவதற்கு அனுமதி தாரும் என்று கேட்டவுடனே, நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும், ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருந்து உடனே சொல்லுகிறார், எப்பா இதைத்தான்ப்பா நான் எதிர்பார்த்தேன், என் பிள்ளைங்க நீங்க இந்த தண்ணீரில் நடக்கணும், இதைத்தான் எதிர்பார்த்தேன். உலகில யாரும் கேட்கவில்லை, பேதுரு நீ கேட்டுக்கொண்டாய், வா என்று ஒரு மறு குரல் வெளிப்பட்டது. வா என்கிற ஒரு சத்தம் பேதுருவின் காதுக்கு வந்துவிட்டது. ஆம், என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ முடக்கப்பட்ட நிலைமையில், ஏதோ ஒடுக்கப்பட்ட நிலைமையில், தத்தளிப்புக்குள் அடிமைப்படுத்தப்பட்டு ஆவியிலே சோர்ந்து நீங்கள் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அநேக வருடங்கள், அநேக மாதங்கள் உங்க வாழ்க்கையில் சோகத்தை கேட்டு 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 மனதிலே கலக்கத்திற்கு இடம் கொடுத்து கொடுத்து எழும்ப முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் இயேசு சொல்கிறார், வா, புறப்பட்டு வா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எந்த நிலையிலையும் நமக்கு மறுகுரல் கொடுக்கிறார். அந்த கடலில் அரசாங்கம் அவர்களை பாதுகாக்க வரவில்லை. அன்றைய நாட்களில் உறவுகளோ நண்பர்களோ பாதுகாக்க வரவில்லை. அகிலத்தையும் படைத்த இயேசு ராஜாதி ராஜா வந்தார். வந்த தேவன் பேதுருவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை பேதுரு கேட்டுக்கொண்டார். ஆம், இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில நன்மையான காரியத்தை நீங்கள் கேட்க தவறிவிட்டீர்கள். சில ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்க தவறிவிட்டீர்கள். சூழ்நிலையை பார்த்து, உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்த்து, உங்களுக்கு இருக்கும் வருமானங்களை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற நிலைமைகளை பார்த்து நீங்கள் சில காரியத்தை தேவனிடத்தில் கேட்க தவறிவிட்டீர்கள். பேதுரு சரியாய் கேட்கிறார். தேவன் அதை ஆமோதித்து சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார். பேதுரு கேட்கவில்லை என்று சொன்னால், கடலில் நடந்த மனிதன் இந்த உலகிலே
ஒருவன் உண்டு என்று சொன்னால் பேதுரு மட்டும்தான். ஆனால் அவர் கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த வரலாறு இந்த உலகிலே தோன்றியிருக்காது. இயேசு கடலில் நடப்பது அவரால் நடக்க முடியும். ஆனால் அவரை நம்பி இருக்கிறதான அவருடைய அடியவர்களாகிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுக்கத்தான் செய்கிறார். என கண்பான சகோதர சகோதரிகளே, இதை சில தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனிடத்தில் சில காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டிய விதமாக நீங்கள் கேட்கவில்லை. நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். வேதம் என்ன சொல்லுகிறது? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கைகளை தட்டி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அன்னால் தேவனுடைய சமூகத்திற்கு சென்றார்கள், கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அமைதியாக அன்னால் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அழுகைக்கு மேல் அழுகை, வேதனைக்கு மேல் வேதனை, நிந்தைக்கு மேல் நிந்தை, துயரத்திற்கு மேல் துயரம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு சென்று, அப்பா இயேசுவே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, எனக்கு ஒரு நன்மையை செய்யும் என்று அவரை நோக்கி கேட்கும் போது உங்களுக்கு அருளை செய்வார். இப்பொழுது பேதுரு நினைத்து பார்த்திராத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கடலிலே படகிலே சென்ற பேதுரு இப்பொழுது தன் கால்களினால் அந்த தண்ணீரின் மேல் நடக்கிறார். தண்ணீரின் மேல் நடக்கிறார். இதற்கு என்ன காரணம்? வா என்று அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இதைத்தான் நினைப்பூட்டுகிறார். என் பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடுகிற என் ஜனங்களே, ஒரு பிரகாசமான நாட்கள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு கூட அதை நீங்கள் சுதந்தரிக்கலாம். கொந்தளிக்கிற கடலில் பேதுருவின் கால்கள் நடந்தது. அதை நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார். அவரோடு கூட உள்ள சீடர்களும் இதை நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி வருகிற காலங்கள் இப்படித்தான். நாட்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். எல்லாருடைய கண்களும் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க போகிறது. அதிசயமான தேவன் ஒருவர் உண்டு என்பதை உங்கள் நிமித்தமாக தேவன் விளங்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது என் வாழ்க்கையில தேவன் செய்வார் என்று எத்தனை பேர் நம்ப போகிறீர்கள்? நம்புகிறவர்களுக்கு தேவன் பாக்கியம் கொடுக்கிறார். நம்புகிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அன்றைக்கு அந்த படகில எத்தனையோ சீடர்கள் இருந்தார்கள். ஆனா பேதுரு கேட்டார், வாய்ப்பை பெற்றுக்கொண்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்களுக்காகவே தேவன் சில அதிசயமான காரியத்தை இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். கேட்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி இதுதான். ஒரு மாற்றம் வரும், ஒரு திருப்பம் வரும். அது தேவனால் நடந்தேறும். கொந்தளிக்கிற கடல்தான் இப்பொழுது பேதுருவின் கால்களை சுமக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது யோசித்து பாருங்கள். உங்கள் நிலைமைகளை எல்லாம் மறந்துவிட்டு என் தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் மத்தியில என்னை ஒரு சிறப்பாய் வைப்பார் என்று, மேன்மையாய் கர்த்தர் நிறுத்துவார் என்று, என்னை ஆச்சரியமாய் எல்லாருக்கும் மத்தியிலே தேவன் வைப்பார் என்று சொல்லி அவரை நோக்கி மகிழ்ச்சியோடு கூட துதிக்க ஆரம்பியுங்கள். துயரத்தை மறந்து விடுங்கள். ஆரம்ப நாட்கள் எனக்கு இப்படி தொலைக்காட்சியிலே பேசுகிற வாய்ப்புகள்லாம் வரும் என்று நான் நினைத்தது கிடையாது. தெரு பிரசங்கம் செய்வதிலும் டிராக்ஸ் கொடுப்பதிலும் கவனமாகவே என்னுடைய ஆரம்ப நாட்கள் இருந்தது. இதுதான் தேவன் நமக்கு தந்த ஊழியம். அதை சந்தோஷத்தோடு அந்த நாட்களிலே டிராக்ஸ் கொடுப்பதிலும் இயேசுவை பற்றி சொல்வதிலும் ஆர்வத்தோடு ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டு வந்தோம்.
காலங்கள் வந்தது, நாட்கள் வந்தது, நான் நினைத்து பார்த்திராத காரியத்தை கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். நான் நினைத்து பார்த்ததே இல்லை தேவன் இப்படியெல்லாம் செய்வார் என்று. உலகிலே எத்தனையோ தேசங்களுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க தேவன் கிருபை செய்தார், இரக்கம் செய்தார். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும் என்று நான் நினைத்து பார்த்திடவே இல்லை. தேவன் அதை கிருபையாக தந்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்கள் பேதுருக்கு கடலிலே நான் நடப்பேன் என்று அவர் படகிலே ஏறும்போது அது நினைத்து பார்த்திருக்க மாட்டார், நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். இந்த தொலைக்காட்சியை கவனிக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கவனிக்கும்படியாக, இவ்வளவு நாட்கள் நீங்கள் ஒரு சாதாரணமான நிலைமையில் இருந்து விட்டீர்கள். இனி வருகிற நாட்களிலே நீங்கள் நினைத்து பார்த்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே தொடங்க போகிறார், உங்கள் வாழ்க்கையிலே தொடங்க போகிறார். நீங்கள் எடுத்து பிரயாசப்படுகிற காரியத்தில் தொடங்க போகிறார். நீங்கள் எந்த இடத்துல பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நிறுத்த போகிறார். நம்பிக்கையோடு கடல் சீசர்களை பயப்படுத்தினது. அந்த கடலில் தான் பேதுரு மிதித்தார், நடந்தார், ஆச்சரியத்தோடு கூட காணப்பட்டார். உங்களையும் தேவன் அப்படியே ஆச்சரியப்படும்படியாக வைக்க வல்லமை உள்ளவர். 4வது, நினைத்து பார்த்திராத காரியம் நடக்கின்றன. அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மத்தேயுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இங்கு ஒரு நினைத்து பார்த்திராத 4வது ஒரு காரியம். இயேசு ராஜா அவர்கள் இருந்த படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது, காற்று அமர்ந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய கொந்தளிக்க ஏற்படுத்திய அந்த காற்று அந்த படகில் தேவகுமாரன், அகிலத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய தகப்பன் இயேசு ஏறின உடனே ஒரு அமைதி, அமைதி, அமைதி. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என கண்பான பெரியவர்களே, ஆரம்ப ஊழியர்களே, அமைதி இல்லாமல் எத்தனையோ இரவுகள் உங்கள் வாழ்க்கை காணப்பட்டது. அமைதி இல்லாமல் உங்கள் ஆவி சோர்ந்து போய்விட்டது. அமைதல் இல்லாமல் மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாக, அமைதல் இல்லாமல் இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இருள் சூழ்ந்து விட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உள்ளமே, இப்பொழுது ராஜாதி ராஜா அந்த படகில் ஏறின உடனே காற்று அமைதியாகிவிட்டது. உங்க வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறதான அந்த போராட்டத்தின் காற்று, அந்த சோதனையின் காற்று, அந்த நஷ்டத்தின் காற்று, அந்த வேதனையின் காற்று, துயரத்தின் காற்று, அதை யாராலும் அடக்க முடியாது. அடக்கக்கூடியவர் இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் எல்லைகளிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே அவர் கடந்து வரப்போகிறார், கடந்து வரப்போகிறார். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி நிச்சயம் இயேசு வருவார், நிச்சயம் வருவார், நிச்சயம் வருவார். கடலிலே நடந்து வந்த இயேசு அவருடைய பொற்பாதம் அந்த படகுக்குள்ளாக கால் வைக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஆச்சரியமான செய்தி, இந்த காலை எடுத்து ஏசப்பா அந்த படகில் ஏறின உடனே, அதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஏறின உடனே இயற்கைக்கு தெரிந்து விட்டது, காற்றுக்கு தெரிந்து விட்டது, அகிலத்தையும் படைத்தவர் படகில ஏறிவிட்டார். இந்த படகை இனி ஒன்றும் செய்ய முடியாது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னா இயற்கைக்கு கூட தெரியும் உங்க படகை இனி நெருங்க முடியாது, தடுக்க முடியாது, அலைவுபட வைக்க முடியாது, ஒடுக்க முடியாது, நெருக்க முடியாது என்று இயற்கைக்கே தெரியும் என்று சொன்னால், மண்ணான மனிதர்களோ
நீங்கள் யாரையோ குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களே, அவர்களாலும் உங்களுடைய படகை நெருங்க முடியாது. அமைதியை உண்டாக்குகிறவர் படகிலே ஏறிவிட்டார் என்று சொன்னால் எல்லாம் அமைதலாக முடிந்துவிடும். எத்தனையோ நாட்கள் ஊழிய பாதைகளிலே பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அமைதியை உண்டாக்குகிற அதிசய தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே என்னை ஆச்சரியமாக நடத்துகிறார். கொந்தளிப்பை கண்டு தவித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒரு அமைதியின் காலம் அந்த கடலில் அவர்களுக்கு உருவானது. ஐயா, கொந்தளித்த கடல் தான், படகை தடுத்து நிறுத்தின இடம்தான், அந்த இடத்தில் தான் இந்த படகுக்கு ஒரு அமைதி உண்டானது. அமைதி உண்டானது, படகு அக்கறைக்கு சென்றடைந்தது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சில இடங்களுக்கு சென்று மன சோர்வடைந்தீர்கள், சில நிமித்தமாக நீங்கள் காயப்பட்டீர்கள், சிலரால் நீங்கள் துரத்தி விடப்பட்டீர்கள், சிலரால் சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள், சிலரால் வெறுத்து தள்ளப்பட்டீர்கள். உங்களை பற்றிதான் வேதம் சொல்கிறது. எந்த கடலிலே அவர்களுக்கு மிரட்டல் உண்டானதோ அந்த கடலிலே அந்த படகுக்கு ஒரு அமைதி பிறந்தது. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சென்ற இடங்கள், இனி வருகிற ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அமைதியின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி தருவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? விசுவாசத்தோடு படகில் ஏறின இயேசு என் வாழ்க்கையில வரப்போகிறார், அமைதியை உண்டாக்க போகிறார், என் சூழ்நிலையை மாற்ற போகிறார், எல்லாருக்கும் மத்தியிலே என்னை கம்பீரமாய் வைக்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, அந்த படகு அமைதலாகிவிட்டது. சீசர்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க, நினைத்தே பார்த்திருக்க மாட்டார்கள். எதிர்காற்றினால் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த படகிலே இயேசு ஏறின உடனே அவர்கள் நினைத்து பார்த்திராத ஒரு காரியம் நிகழ்கின்றன. 4 விதமான நினைத்து பார்த்திராத காரியங்கள். ஒன்று, புயல் வரும், கொந்தளிப்பு வரும் என்று அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. இரண்டாவது, நினைத்து பார்த்திராத காரியம், 4ஆம் ஜாமத்தில் இயேசு வருவார் என்று அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். மூன்றாவது, தண்ணீரின் மேல் நடப்பேன் என்று பேதுரு நினைத்து பார்த்திருக்க மாட்டார். நான்காவது, படகில் ஏறினவுடனே அமைதல் வரும் என்று அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். நினைத்து பார்த்திராத அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது என்னோடு கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூபிலே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, நினைத்து பார்த்திராத அதிசயங்களை தொடங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட தேவனே, நினைத்து பார்த்திராதது நடந்துவிட்டதே என்று சொல்லி சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒரு ஆனந்த களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். துக்க நாட்கள் எல்லாம் விலகட்டும். நன்மையான காலங்கள் உண்டு என்று சொல்லி நம்பிக்கை இவர்களுக்கு பிறக்கட்டும். ஐயா, இவர்களை பலப்படுத்துங்கப்பா, இவர்களை பலப்படுத்துங்கப்பா. 4ஆம் ஜாமத்தில் கடந்து வந்தவரே ஐயா, இப்பொழுது இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக, உம்முடைய இரக்கங்கள் புறப்பட்டு வருவதாக, உம்முடைய தயவு புறப்பட்டு வருவதாக, உம்முடைய விடுதலை புறப்பட்டு வருவதாக, உம்முடைய நன்மைகள் புறப்பட்டு வருவதாக, எதிர்ப்புகள் மாறுவதாக, விடுதலை பிறப்பதாக. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அமைதி உண்டாகட்டும் ஐயா. போதும் ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் அமைதி இல்லாமலே இவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். அந்த அமைதியை கர்த்தர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து கம்பீரமாய் நடத்த வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வல்ல கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280,
போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.